ராஜா சார் வந்து ஒரே ராகத்துல நெறைய பாட்டுலாம் போடுவாரு. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அது ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. பட் அந்த ராகத்துக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டிலேருந்து கம்ப்ளீட்டா வேற டைமென்ஷனா, டோட்டலி அவுட் ஆஃப் த பாக்ஸா சில டியூன்ஸ் பண்ணுவாரு பாருங்க. அதுதான் பெரிய ஆச்சரியம். இப்ப நான் சொல்லப் போற எக்ஸாம்பிள், "சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாளே" சக்கரவாகம் அப்படின்ற ராகத்துல செம்பருத்தின்ற படத்துக்கு எக்ஸ்ட்ரார்டினரியான சாங் அது. பட் இந்த கட்டி கெட்டாளி அப்படி முடியுது இல்லையா? அதே எக்ஸாக்ட் 5 நோட்ட வச்சு, இன்னொரு பாட்டு டோட்டலா அவுட் ஆஃப் த பாக்ஸா ஒண்ணு குடுப்பாரு. ஸோ நான் அத ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த 5 நோட்டு என்ன வேரியேஷன் மாறுது, டோட்டலா வேற பாட்டா எப்படி மாறுதுன்றத பார்ப்போம். ஸோ சலக்கு சலக்கு சேல முடியும்பொழுது, ஸோ அந்த பல்லவி முடியும்பொழுது, அதே 5, 6 நோட்ட வச்சு இன்னொரு பாட்டு உருவாது. லிட்டரலா அதே நோட்ஸ் தான். பட் என்ன ஒரு சின்ன வேரியேஷன் குடுத்திருக்கான்றதுக்கான எக்ஸாம்பிள் அது. ஸோ லெட்ஸ் செக் தட் அவுட். கட்டிக்கிட்டாளி இப்போ அந்த கட்டிக்கிட்டாலே எப்படி மாறுது பாருங்க. ஒரே ஒரு நோட் அடிஷன் தான். கட்டிக்கிட்டாலே இப்போ வனிதா மணியா மாறிடுச்சு. ஸோ அதே ராகம் தான். ஸோ அந்த பல்லவி முடியுது இல்லையா? கட்டிக்கிட்டாலே அப்படி முடியும்பொழுது, வனிதா மணி அதே நோட்ட வச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வாசிக்கும்போது, டோட்டலா வேற பாட்டு, வேற ஃப்ளேவர். அண்ட் தட் இஸ் த மேஜிக் ஆஃப் ஹேண்ட்லிங் எ ராகா அண்ட் தட் இஸ் த ராஜா.